வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு முட்டை உங்க உடல்ல இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துமா? தினமும் ஒரு முட்டை சாப்பிடுபவர்களின் உடலில் என்ன நடக்கும் தெரியுமா? மூளை வேகமாக செயல்படுவது, கண் பார்வை பாதுகாப்பது, தசை வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, எடை கட்டுப்பாடு என பல நன்மைகள் கிடைக்கும். ஆனா எல்லாரும் தினமும் முட்டை சாப்பிடலாமா? எத்தனை முட்டை சாப்பிட வேண்டும்? முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா கெட்டதா? இந்த வீடியோவில் அனைத்து தகவலையும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. முட்டையை பத்தின எல்லா தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இப்ப முட்டையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முட்டை உலகிலேயே மிக முழுமையான உணவுகள்ல ஒன்றா கருதப்படுதுங்க. ஒரு பெரிய முட்டையில சராசரியா 70ல இருந்து 78 கலோரி இருக்குது. 6ல இருந்து 7 கிராம் புரதம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் பி12 இருக்குது, போலேட் இருக்குது, செலினியம் இருக்குது, அயன் இருக்குது, சிங்க் இருக்குது, கோலின் இருக்குது. இது எல்லாமே அனைத்து உடலுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. தினமும் முட்டை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, உயர்தர புரதம் கிடைக்கும். முட்டையில இருக்கக்கூடிய புரதம் உடல்ல முழுமையாக உறிஞ்சப்படுகிறது. இதனால தசைகள் வளர்க்கப்படுகின்றன, உடல் பலம் அதிகரிக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு விரைவில் குணமடைகிறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவது நன்மை, மூளையா கூர்மையாக்குறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில இருக்கக்கூடிய கோலின் அதிகமாகவே முட்டையில இருக்குது. இது நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அந்த லேர்னிங் எபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் முட்டை பயன்படுது. அதனால தான் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்குறோம், 6 மாதத்துல இருந்தே. ஸோ குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே பயனுள்ள ஒரு பொருளா முட்டை இருக்குது. ஸோ அவங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில லூட்டின், சியாசாந்தின் என்ற 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கண்புரை, வயது சார்ந்த பார்வை குறைபாடு இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு, வராம பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது ஒரு சிறப்பான உணவா இருக்குது. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. இதுல விட்டமின் டி, விட்டமின் ஏ, செலினியம் இது எல்லாமே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அவங்க தொடர்ந்து முட்டையை நீங்க எடுக்க உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே வலுவாக்கப்படும். இதனால எளிதில் வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடலாம். அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வராது. அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. காலையில முட்டை சாப்பிட்டா நீண்ட நேரம் பசியே வராது. இதனால ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும். அடுத்து அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு பழக்கமும் குறையும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லாமே அதிகமான கலோரிகளை கொடுத்து உடல் பருமனை அதிகரிக்கும். ஸோ அதனால காலையில் நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்கன்னா கரெக்டான ஒரு உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டயட்ல நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள்ல முட்டையை நீங்க சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க டயட்ல இருக்கும்போது புரோட்டீன் ரொம்பவுமே முக்கியம். ஸோ முட்டையில புரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல பசி நிறைந்த ஒரு உணவாகவும் இருக்கும். அதே மாதிரி கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கும் முட்டை பயன். அடுத்து ஆறாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முன்பெல்லாம் முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்று நிறைய பேர் கூறுறாங்க. ஆனால் இது ரொம்பவுமே தவறான ஒரு விஷயங்க. அதிக அளவில் முட்டை சாப்பிட்டாதாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 1 இல்லைன்னா 2 முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் கூடாது. சிலருடைய உடல் உடல் பருமன் அதிகமாக இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. ஆனால் புதிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா,
பெரும்பாலானோர் மக்களுக்கு முட்டை வந்து இதயம் சார்ந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு தான் பயன்படுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இப்போ இதயம் சார்ந்த நோய்கள் நிறையாவே வருது. ஸோ அந்த நோய்களை தடுக்கிறதுக்கு முட்டை ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இதயத்திற்கு நல்ல கொழுப்பு ரொம்ப முக்கியம். அந்த நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது முட்டை. அதே மாதிரி இதயத்தை சுற்றி வெளியில் கெட்ட கொழுப்புகள் இருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகள் தான் மாரடைப்பு இந்த நோயெல்லாம் ஏற்படுத்துறது. அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு ரொம்பவே முக்கியம். அதை வந்து முட்டை கொடுக்குது. அதனால் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால்லாம் கூடாது. தாராளமாக எடுத்துக்கலாம். சரியான அளவுங்கிறதா ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி சரியான முறையில் எப்படி முட்டையை எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து 7ஆவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, எலும்புகளுடைய வலிமைக்கு முட்டை வந்து பயன்படுதுங்க. ஏன்னா முட்டையில் விட்டமின் டி இருக்குது. கால்சியம் உறிஞ்சுதலுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு என்ன வருதுன்னா, மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, கை வலி இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்தோடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் மாத்திரையை எழுதி கொடுத்துட்றாரு. அவங்களும் கால்சியம் மாத்திரை சாப்பிடுவாங்க சரியே ஆகாது. ஏன்னா உங்க உடல்ல விட்டமின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா விட்டமின் டி இருந்தாதான் நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா அது உடலால உறிஞ்சி கொள்ளும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். விட்டமின் டி ரொம்ப நம்ம உடலுக்கு முக்கியம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டமின் டி நிறைந்த உணவுகள் காளான் இல்லை முட்டை இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தேடி தேடி சாப்பிட்லாம். இல்லைன்னா டெய்லியும் காலையில் 15 நிமிஷம் சூரிய ஒளியில் நிற்கலாம். ஏன்னா சூரிய ஒளியில் விட்டமின் டி நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் நிற்கலாம், உட்காரலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். எதுக்காகனா கால்சியம் உறிஞ்சுறதுக்கு. ஸோ இதுதான் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 8ஆவது நன்மை கர்ப்பிணி பெண்களுக்குங்க. கோலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோலைன் முட்டையில் தான் இருக்குது. அதனால முட்டையை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 9ஆவது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு முட்டை பயன்படுதுங்க. ஏன்னா முட்டையில் புரோட்டீன், பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. விட்டமின் B12 இருக்குது. இந்த பயோட்டின் தாங்க உங்களுடைய தோலையும் முடியையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு ஊட்டச்சத்துங்க. பயோட்டின் இந்த கருவேப்பிலையில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க உங்களுடைய முடி ஆரோக்கியமாக இருக்கும். முடி உதிர்தல் பிரச்சனை வந்து குறையும். சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளே நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்போம். முட்டை சேர்ந்த ஷாம்பு அப்படிலாம் ஆட் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு காரணமே இந்த பயோட்டின்னால தான். ஸோ பயோட்டின் வந்து உங்கள் முடியை ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காக வச்சுக்கிறோங்க. சிலருக்குலாம் முடி ரொம்ப சொரப்பாக இருக்கும். அந்த அந்த ஷைனிங்கை கொடுக்கறது இந்த முட்டை தான். அடுத்து 10ஆவது நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க மசில்ஸ் மாஸ் அந்த லூஸ் ஆக ஆரம்பிக்கும். தசை இழப்பு நோய் வந்து ஏற்படும். அதே மாதிரி உடல் வந்து பலவீனமாகும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. முட்டை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ முட்டையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்னன்னா அது ஃபேட்டு, கொழுப்பு, உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை தவிர்க்கிறாங்க. தூக்கி கூட வீசிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா முட்டையோட மஞ்சக்கருவில் தான் அந்த விட்டமின் டி இருக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு எலும்புகள் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விட்டமின் டி வேணும். அது மஞ்சக்கருவில் தான் இருக்குது. விட்டமின் ஏயும் மஞ்சக்கருவில் தான் இருக்குது. கோலைன், லியூட்டின், ஹெல்த்தி ஃபேட் எல்லாமே மஞ்சக்கருவில் தான் இருக்குது. புரோட்டீன் தாங்க அந்த ஒயிட் லேயரில் இருக்குது. ஸோ மஞ்சக்கருவில் தான் நிறையா ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ மஞ்சக்கருவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய உடற்பயிற்சி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையோடைய வெள்ளை பகுதி அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை புரோட்டீன் தான். ஸோ புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது. முழு முட்டையாக எடுத்துக்கிட்டால் தான் உங்களுடைய உடலுக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அதனால் எல்லாருமே எல்லா மனிதர்களுமே முழு முட்டையாக சாப்பிட்றது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ வெள்ளைக்கரு, மஞ்சக்கருவை தவிர்க்காதீர்கள். ஸோ முழு முட்டையாக எடுத்துக்கிறங்க.
எடுத்துக்கிறங்க ஆரோக்கியமா. முட்டைய யாரெல்லாம் கவனமா எடுக்கணும்னா, முட்டை அலர்ஜி இருக்கிறவங்க கவனமா எடுக்கணும். அதே மாதிரி மருத்துவர் சில உணவு கட்டுப்பாடு சிலருக்கு சில விதமான நோய்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு சில உணவு கட்டுப்பாடு சொல்லியிருப்பாரு. அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி சிறுநீரக நோயாளிகள் புரத கட்டுப்பாடு தேவை. புரோட்டீன் அவங்களுக்கு கம்மியா தான் எடுக்கணும். அதனால அவங்க முட்டைய தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எத்தன முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நெறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு. ஒரு நாளைக்கு நான் 2 சாப்பிடலாமா? 3 சாப்பிடலாமா? அப்படிலாம் கேட்குறாங்க. பொதுவா ஆரோக்கியமான பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 முட்டை கூட சாப்பிடலாம். இது ரொம்பவுமே பாதுகாப்பானதுங்க. ஆனா உடற்பயிற்சி செய்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் 3, 4 கூட எடுக்கலாம். அதுக்கு மேல எடுக்கணும்னா அவங்களுடைய உடல செக் பண்ணி தான் எடுக்கணும். நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட போயி ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவா ஒரு நாளைக்கு 1 முட்டைங்கிறதே தாராளமா போதுமானது. முட்டைய எந்த முறையில சாப்பிடணும்? எப்படி சாப்பிட்டால் ஆரோக்கியமானது? அப்படிங்கிறத இப்ப பார்த்தரலாம். வேக வைத்த முட்டை தாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. வேக வச்சு எடுத்துக்கிறங்க. நல்லாவே பாயில் பண்ணி எடுத்துக்கிறங்க. நெறைய பேரு ஹாஃப் பாயில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா பாக்டீரியா குரோத் இருக்கும். இதனால உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முழுசா வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. ஆம்ப்லேட்டு இதெல்லாம் குறைங்க. எண்ணெய் சார்ந்த பொரியல், வறுவல் அதெல்லாமே குறைச்சிக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி சாப்பிட்டா தான் கொலஸ்ட்ரால்லாம் வராது. ஏன்னா முட்டைய போய் எண்ணெயில போட்டு பொரிச்சு வறுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாமே வர ஆரம்பிக்கும். எந்த நேரத்தில சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னா, காலையில நீங்க காலை உணவா எடுத்துக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அந்த நாள் ஃபுல்லா நீங்க ஆக்டிவா இயங்குறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி எல்லாத்தையுமே குடுக்கும். ஸோ காலை உணவுல நீங்க முட்டைய எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெறைய பேர் உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செய்து பிறகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, ஒரு முட்டை சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. தினமும் முட்டைய உங்க உணவுல சேர்த்துக்கிறங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.